குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு நான் உங்களுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரே ஆப்டிக்ஸில் லென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 லைனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெரிவேஷனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மெட் கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு லென்ஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த இமேஜ் ஃபார்மேஷனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். இல்லாட்டி அந்த டயக்ராமை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இமேஜ் ஃபார்மேஷனை நான் ஒரு டயக்ராமில் காட்டுறேன். பட் அந்த டயக்ராம் உங்களுக்கு புரியறதுக்காக எடுக்கிறேனே தவிர்த்து அதை நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, லென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் அது பட்ட உடனேயும் இந்த சர்ஃபேஸ்லேருந்து அது டைரெக்டாக இமேஜை கொடுத்துருந்துருக்கணும். அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் இங்கே பட்டுருச்சு அப்படின்ன உடனே அது டைரெக்டாக இமேஜ் இந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அந்த இமேஜ் ஒரிஜினலாக இங்கே ஃபார்ம் ஆயிருந்திருக்கணும். சரியா? ஆனால் இந்த இமேஜ் தான் ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. அதனால என்ன ஆகுங்கிறத பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் ஹிட் ஆன உடனேயும் நார்மல் நான் வரைகிறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு பவுண்டரி சர்ஃபேஸில் ஹிட் ஆச்சுன்னா அந்த பவுண்டரிக்கு பெர்பெண்டிகுலர் வில் பி த நார்மல். அப்போது இப்போ என்ன ஆகுது, N1ங்கிற மீடியத்துல இருந்து N2ங்கிற மீடியத்துக்கு லைட்டு ட்ராவல் ஆகும்போது ஒரிஜினலாக இப்படி போயிருக்க வேண்டிய அந்த லைட்டு பெண்ட் ஆகி டுவர்ட்ஸ் நார்மல். ஏன்னா N2 டென்சர் மீடியமாக இருந்தால் லைட்டு ட்ராவல் ஆகும்போது டுவர்ட்ஸ் நார்மல். சரி, இப்போ இங்கே போயிருச்சா? இப்போ இந்த இமேஜ் வந்து ஒரிஜினலாக எங்கே ஃபார்ம் ஆகிருந்திருக்கணும்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருந்திருக்கணும். பட் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் N1 N2 ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருந்ததுன்னா இமேஜ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருந்திருக்கணும். ஆனால் N1 N2 ரெண்டும் வேற வேற மீடியம்ங்கிறதுனால அப்படியே டைரெக்டாக பாஸ் ஆன ஆயிருக்காது. என்ன ஆயிருக்கும்னா பெண்ட், அதாவது டுவர்ட்ஸ் நார்மலுக்கு பெண்ட் ஆயிடுச்சு. சரி, பெண்ட் ஆன இடத்துலயாவது நம்மளுக்கு இமேஜ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த இமேஜ் அடுத்த சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ ரெண்டாவது இதுக்கு நார்மல் போடுறேன். இந்த ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு நார்மல் இது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரே போகும்போது என்ன ஆயிருந்திருக்கணும், டைரக்டா போயிருந்திருக்கணும். N2ல இருந்து N1க்கு போகுது அப்படின்னா இப்போ டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு டிராவல் ஆகுதுன்னா இப்போ என்ன ஆயிருந்திருக்கணும், இங்கே கிடைச்சிருக்க வேண்டிய இமேஜ் இங்கே கிடைச்சிருக்காது, அவே ஃப்ரம் த நார்மலாக தான் ஆயிருக்கணும். ஸோ இப்படி கிடைச்சிருக்குதுன்னா அதை விட அவே ஃப்ரம் த நார்மல். அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இப்போ இமேஜ் ஒரிஜினலாக ஃபார்ம் ஆகும், டியூ டு த டூ சர்ஃபேஸஸ் ரெஃப்ராக்ஷன். ஸோ ரெண்டு சர்ஃபேஸோட ரெஃப்ராக்ஷனையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இமேஜ் கிடைக்கிற இடம் I இன்ஸ்டெட் ஆஃப் I'. அப்போ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு ஓலேருந்து, அதாவது ஆப்ஜெக்ட்லேருந்து போல், இந்த டிஸ்டன்ஸ் தான் U. ஆனால் செகண்ட் சர்ஃபேஸுக்கு இந்த ஆப்ஜெக்டை அதை எடுத்துக்காது. எந்த ஆப்ஜெக்ட் அதை எடுத்துக்கிடும் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிற விர்ச்சுவல் இமேஜ் இருக்கு இல்லையா, V', அதைத்தான் அதை ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிடும். ஃபைனல் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த டயக்ராமை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ நான் வந்து போர்டுக்கு எப்படி இந்த டயக்ராம் எடுத்துக்கிறது, இதுக்கு போர்டுக்கு வந்து நீங்கள் நார்மல் வரைஞ்சி காட்டணும் அவசியம் இல்லைடா. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். லென்ஸ் ஈக்குவேஷனுக்கு நிச்சயமாக ஒரு 90% வாய்ப்பு இருக்குடா. லென்ஸ் ஈக்குவேஷன் கேட்கறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது போர்டில். ஸோ அதனால் அதை படிச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு லென்ஸை வரைகிறேன்ப்பா. நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இது நார்மல், இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால அந்த டயக்ராமை நீங்கள் அதில் வரைய வேண்டாம். நல்ல டயக்ராம் நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்கடா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குங்கிறது திருத்துறவங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பாஸ் ஆன் ஆகிற ரே ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு போகுது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு போகிறது டைரெக்டாக அப்படியே போயிருக்க வேண்டியது. பட் ஆனால் இங்கே பவுண்ட்ரி கிரியேட் ஆகிறதுனால, தட் இஸ் N1 N2 பவுண்ட்ரி கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆயிரும். ஸோ பெண்ட் ஆகி கிடைக்கிறது நார்மலாக நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருந்துருக்கணும், இந்த இடத்துல கிடைச்சிருந்துருக்கணும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே கிடைக்காம ஒரிஜினல் இமேஜ் வேற இடத்துல கிடைக்கிது. இதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு போடுறேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாக போடுறேன். இந்த இடத்துல படுது இல்லையா, அந்த இடத்துல படுறது அப்படியே லைட்டாக பெண்ட் ஆகி இங்கே கிடைச்சிருந்துருக்கணும். ரைட், பென்டா இங்கே கிடைச்சிருந்துருக்கணும். தட் வில் பி I'. ஆனால் இதுதான் இப்போ ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ண போகுது. எதுக்கு அப்படின்னா செகண்ட் சர்ஃபேஸ்க்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இது செகண்ட் சர்ஃபேஸ். ஸோ செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவே ஃப்ரம் த நார்மல்ங்கிறதுனால இங்கே வந்துடும். இந்த டயக்ராமுக்கு நார்மல் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் I எங்கே ஃபார்ம் ஆகுது, I'-லப்போ I எங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ டயக்ராம் போதும்டா, இந்த டயக்ராம் மட்டும் போதும். நீங்கள் நார்மலாக வரைஞ்சி காட்ட வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இந்த டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க.
இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இதை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்க்காம ஒரு கொஷின்ல ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க, போர்டுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸை நான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன், இங்கேருந்து இங்கே இருக்கிறத செகண்ட் சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன், தேர்டு எனக்கு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எப்படி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான்டா. என்ன பண்ணணும்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரெஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கிடணும் அதை. அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், லென்ஸ் கிடையாது, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை அப்படியே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு, அதனால நான் அதை அப்படியே ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இதோட சென்டர்லேருந்து இது வரைக்கும் நான் கொஞ்சம் ப்ராப்பராக போடலை, ஆனால் நீங்கள் நல்லா வரைஞ்சிக்கோங்க அழகா. R1, ஏன்னா 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இங்கே எடுத்திருக்கோம். நான் இப்படி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன், அடுத்தது இன்னொரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இந்த மாதிரி எடுக்கிறேன், ஏன்னா செகண்ட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இதை வந்து இப்படி நீட்டினீங்க அப்படின்னா இது R2. இந்த டயக்ராமையும் நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது, இதையுமே நீங்கள் போட்டுக்கோங்க. இது R2, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே போட்டுக்கிட்டாச்சு. எதுக்காக இதை போடுறேங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? N2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ரெஃப்ராக்ஷனுக்குரிய ஃபார்முலா. ஸோ N2 டிவைடட் பை V மைனஸ் N1 டிவைடட் பை U வில் பி ஈக்குவல் டு N2 மைனஸ் N1 டிவைடட் பை R. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செகண்ட் சர்ஃபேஸ் ரெண்டுக்குமே அப்ளை பண்ண போகிறேன். டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு கீழே அப்படி எழுதுனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ N2 இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை பாருங்கள், நான் அங்கே மேலே எழுதியிருக்கிற டயக்ராம் ஒரிஜினலாக V டேஷ் U டேஷ் எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் N1ங்கிற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே, N2 இங்கே, இந்த இடத்துல என்ன ஆகும்? N2 இங்கே, N1 இங்கே, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், அதாவது இந்த லென்ஸ் ரெண்டையும் பிரிச்சிருக்கேன், 2 சர்ஃபேஸாக பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், லென்ஸ் ஈக்குவேஷனை இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ N1லேருந்து N2க்கு போகுது அப்படின்னா எந்த மீடியத்துக்கு போகுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். N2 டிவைடட் பை எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தா V டேஷில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் Vக்கு பதிலாக, அதாவது இமேஜுக்கு பதிலாக V டேஷ், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இமேஜ் V டேஷில் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் எப்பயும் போல் U தான். தட் வில் பி ஈக்குவல் டு N2 மைனஸ் N1 டிவைடட் பை R1, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். அடுத்து செகண்ட் இதுக்கு பாருங்கள், அதே இது அப்ளை பண்ணுறேன். N2லேருந்து N1க்கு போகுது, அப்போ போகிற இடம் N1. ஸோ N1 டிவைடட் பை V போடணும். ஃபைனலாக வர்ற இமேஜ் Vயில் தான் கிடைக்க போகுது. N2 டிவைடட் பை U போடணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணுற ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை U போடணும். U என்னன்னா V டேஷ், ஏன்னா விர்ச்சுவல் இமேஜ் தான் செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுடைய விர்ச்சுவல் எஃபெக்ட் நல்லா எழுதிடணும். விர்ச்சுவல் இமேஜ், த விர்ச்சுவல் இமேஜ் ஃபார் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆக்டிங் அஸ் அ ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் சர்ஃபேஸ். இவ்வளோதான் நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தை. That will be equal to N1 minus N2 divided by R2. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எந்தெந்த டேர்ம் ஒன்று போல் இருக்குங்கிறத பாருங்கள். N2 by V dash, N2 by இந்த இருக்குல்லையே, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் டேர்ம் N1 by V ப்ளஸ் டேர்மாக இருக்குது, அடுத்தது N1 மைனஸ் U மைனஸ் டேர்மாக இருக்குது. அதனால் நான் அதை அப்படியே ஆட் பண்ணுறப்ப எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ளஸ்ஸு இது. ஸோ N1 மைனஸ் N2 டிவைடட் பை R2 ப்ளஸ்ஸு N2 மைனஸ் N1 டிவைடட் பை R1. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா N1 நான் இங்கே காமனாக எடுக்கிறேன். N1 காமனாக எடுத்துக்கிட்டேன். 1 by V மைனஸ் 1 by U. இங்கே N2 மைனஸ் N1 காமனாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸில் வரும்ப்பா. அப்போனா 1 by R1 மைனஸ் 1 by R2. அடுத்தது 1 by V மைனஸ் 1 by U, N2 மைனஸ் N1 டிவைடட் பை N1 ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் நீட் கேல்குலேஷனுக்கு. நீங்கள் வெறுமனே 1 by V மைனஸ் 1 by U அதை மட்டும் படித்து வச்சுட்டு போயிடக்கூடாது. நீட் ஈக்குவேஷனுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவை. N2 மைனஸ் 1, N2 by N1 மைனஸ் 1 இல்லையா? இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. 1 by R1
1 by R2. நான் ஏன் இந்த ஃபார்முலா தேவையான ஃபார்முலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க N1க்கு பதிலா 1ன்னு போட்டு படிச்சு வச்சிருப்பீங்க. நம்ம ஏர்ல வச்சோம்னா தான் N1க்கு பதிலா 1. ஆனா நீட் கொஸ்டின்ல அப்படி கேட்க மாட்டாங்க. ஏர்ல தான் வச்சிருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. வேற எதுலயாவது வச்சிருந்தோம்னு கேட்டிருந்தா இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி மாறுங்கிறது தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நீங்க இந்த லென்ஸ் ஈக்குவேஷனை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போர்டுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இந்த இடத்துல ஃபார்முலாவை கிளாரிட்டியா அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது நீட்டுக்கு. ஸோ 1 by v minus 1 by u, n2 by n1 minus 1, 1 by r1 minus 1 by r2. இப்போ நான் வந்து ஒருவேளை நம்மளோட இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்ல கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் ரொம்ப லாங்ல இருந்து வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப லாங்ல இருந்து வந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த்ல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ 1 by infinity that will be equal to n2 by n1 minus 1, 1 by r1 minus 1 by r2. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by f, 1 by infinity will be 0 இல்லையா? அதனால 1 by f is equal to n2 by n1 minus 1, 1 by r1 minus 1 by r2. That's all. ஸோ இதுதான்டா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இதையும் அதாவது இந்த ஃபார்மும் இந்த ஃபார்மும் ஈக்குவல் தானே. ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ லென்ஸ் ஃபார்முலாவை நான் இப்போ காட்டுறேன். 1 by f will be equal to 1 by v minus 1 by u. Thank you.